ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நல்லா பஞ்சாக பந்து மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் அப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய அப்பம் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு. சுட சுட, அதுவும் இந்த மழை நேரத்துலலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான அப்பம் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி பச்சரிசி இருக்கு இல்லையா, மாவு பச்சரிசி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். மாவு பச்சரிசியில் செய்யும்போது நல்ல சாஃப்டாக குண்டு குண்டாக வரும். அப்புறம் நம்மளுடைய இந்த அப்பத்துக்கு நம்ம சோடா மாவு, அதாவது சமையல் சோடா இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமலே இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி அப்பம் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி மாவு பச்சரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து நான் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடணும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் நல்லா நைஸாக மாவு அரைக்க வரும். இப்போது இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் மாவு பச்சரிசிக்கு பதிலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பொங்கல் அது மாதிரி, புளியோதரை அது மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு பச்சரிசியில் செய்யும்போது நல்லாவே சாஃப்டாக வருது. இப்போ பச்சரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தேங்காயும் இதை கூட சேர்த்து அரைச்சிடலாம். தேங்காய் சேர்த்து இந்த அப்பம் செய்யும்போது சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இனிப்புக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் நல்லா நிறைவாக அளந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கோபுரமாக அளந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே 3/4 டம்ளர் அளவுக்கு பொடி பண்ண வெல்லமும் அதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம இந்த தேங்காய் ஏலக்காய் சேர்த்து அரிசியை இந்த மாதிரி ஒரு 2 தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸில் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். எந்த பழமாக இருந்தாலும் நல்லா கனிஞ்சிருக்கிற பழமாக பார்த்து ஒரு சின்ன சைஸ் பழம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரஸ்தாளி இல்லைனா பூவன் பழம்னு சொல்லுவாங்களே, அதிலிருந்து ஒரு சின்ன சைஸ் பழம் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைப்பழம்லாம் சேர்க்குறதுனால நமக்கு சோடா உப்புலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் நிறுத்தி வச்சுட்டு 3/4 வாசி அளவுக்கு இப்போ இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு தனியாக தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வெள்ளை கரைசல் சேர்த்து அரைச்சிக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் பதம். பாருங்கள், இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இருக்கணும், குறப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு எந்த பதத்தில் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும். நம்ம இதில் இன்னுமே கொஞ்சம் ரொம்ப திக்காக தான் இருக்க மாதிரி தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வெள்ளை கரைசல் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். சேர்த்து கரைச்சிட்டு எந்த அளவுக்கு பதம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, வெள்ளை கரைசலே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப ஓடுற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப இட்லி மாவு மாதிரி போண்டா மாவு மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கரண்டியில் எடுத்து இப்படியே எண்ணெயில் விடும்போது நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் இதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம அப்பம்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு எடுத்து ஒரு சின்ன சைஸ் குழி கரண்டியில் எடுத்து காஞ்ச எண்ணெயில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு உடனடியாக திருப்பி விட வேண்டாம். அந்த எண்ணெய் லேசாக அப்படி மேலே அந்த அப்பத்து மேலே தெளித்து விட்டிங்கன்னா அதுவே நல்லா உப்பி எழும்பி வரும்.
நீங்கள் அப்பம் ஊதுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழிவான பாத்திரமாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் குழிவாகவும் கொஞ்சம் அப்படி தட்டையாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப குழிவான பாத்திரமாக இருந்தால் அப்பம் வந்து ஷேப் கரெக்டாக வராது. இப்போது இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடுங்க. 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்ல நம்ம அப்பத்துக்கு ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் நல்லா முருகலாக வரும், உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னா சூப்பரான கலரில் நமக்கு அப்பம் வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரியான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. எல்லா மாவையுமே இதே மாதிரி அப்பமாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தடவை கார்த்திகைக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான அப்பம் ரெசிபி ட்ரை பண்ணி சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி அப்பமாக ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.